இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளை அறிய முடியுமா? சத்தியத்தை நன்றாக அறிந்து புரிந்து கொள்ளும்படியான விளக்கங்கள். கிறிஸ்து இயேசுவின் சித்தத்தின்படி பிதா இன்னாரென்று அறியும் படிக்கு வெளிப்படுத்தல் வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை. அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. 2. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கர்த்தராகிய மகாதேவனே என் பிதா என்று கூறும் தேவ வசனங்கள். 3. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கர்த்தராகிய மகாதேவனே உங்கள் பிதா என்று கூறும் தேவ வசனங்கள். என் பிதா, உங்கள் பிதா என் தேவன், உங்கள் தேவன் என்று கூறும் தேவ வசனம். ஒருவரான மெய்த்தேவனாகிய மகாதேவனையும் அவரால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவனாகும். மகாதேவனின் சத்திய வசனமே மனிதர்களை பரிசுத்தமாக்கும். 4. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம்முடைய வருகை பற்றி விளக்கிய வார்த்தை அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கிறிஸ்து இயேசுவின் சித்தப்படி பிதா இன்னாரென்று வெளிப்படுத்தி பிதாவை அறிந்தவர்களுக்கு பிதா வெளிப்படுத்துவது அதிக நிச்சயமல்லவா? கிறிஸ்து இயேசுவின் திருவுள்ள சித்தத்தின்படி அவரது ஊழியக்காரன் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் மூலம் பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை அறிந்து கொள்வோம். 5. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுவில் ஒருவரும் கண்டிராதவருமாய்க்கிறவர். அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமன். பிதா யார்? அவரது நாமம் என்ன? 1. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவன் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் அறிவிக்கிறவர். 2. நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நானே அதன்மேல் இருக்கிற மனுனை சிருஷ்டித்தேன். வானங்களின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. நான் கர்த்தர். இது என் நாமம். என் மகிமே வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். 3. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் கர்த்தராகிய மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜா. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற செயல்களின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்றைக்கும். இதுவே என் நாமம். தலைமுறை தலைமுறை தேரும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். 4. பிதா இன்னாரென்று வெளிப்படுத்தின குமாரன் கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசு சொன்ன பிதாவின் வெளிப்பாட்டின்படி என் பிதா, உங்கள் பிதா, என் தேவன், உங்கள் தேவன் 20:7 வசனத்தின்படியும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஏசா 45:11 மடியும் நான் ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய குமாரன் வருகையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினேன். விண்ணப்ப வேண்டுதலுக்கு வெளிப்பாடான இரகசியங்கள் 1. நீதிய சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வரும் வந்தது. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வரும் ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சமுண்டாகும். 2. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் நாள். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பிதாவின் தீர்மானம் என்ன? கர்த்தராகிய மகாதேவனின் குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து மனிதர்களின் பாவத்தை நீக்கும்படியாக பாவநிவிர்த்தி பலியாகும்படி தன்னை அர்ப்பணித்து பூமியில் பிறந்த மாதத்தையும் சாலமோன் ராஜா தமக்கு கட்டிய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையின் மாதத்தையும் குமாரன் பஸ்கா பலியாக சிலுவையில் அறையப்பட்ட நாளையும் விரும்பி நியமித்துள்ளார். கிறிஸ்து மாம்ச ஆயலாய் பிறந்த மாதம் சந்திரன் நட்சத்திரங்களை கர்த்தராகிய மகாதேவன் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் பூமியை ஆளுகை திட்டத்திற்காகவும் சிருஷ்டித்தார். பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. இதற்கு சூரிய கால நாட்காட்டி என்று அழைக்கப்படுகிறது. பூமியை சந்திரன் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 நாட்கள் ஆகிறது. இதற்கு சந்திர கால நாட்காட்டி என்று அழைக்கப்படுகிறது. 30 நாட்கள் கொண்ட 12 மாதம் 3x12 360 நாட்கள் ஒரு வருடமாகும். இதுவே இஸ்ரேல் நாள் மாத வருடக் கணக்காகும்.
கர்த்தராகிய மகாதேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்கு முதல் மாதம் நிசான் மாதமாகும். பாவ நிக்கிரக பலியாகவும் இரட்சகராகவும் அவருடைய குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பூமியில் பிறக்கும் முன்பு யோவான் 5 மாதம் மூத்தவர். ஆரோனின் புத்திரர்களுடைய ஆசாரிய வகுப்புமுறை ஊழியம் என்பது மாதம் இருவர். 8வது ஆசாரிய வகுப்புமுறை ஊழியத்திற்கு அபியா பேர்வழிக்கு சீட்டு மூலம் சகரியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாதம் இருவர் என்றால் 4வது மாத ஊழியமாகும். 4வது மாதம் தம்முஸ் என்றால் ஜூலை 15 முதல் 30 வரை சகரியா ஆசாரிய ஊழியம் செய்தான். ஊழியம் முடிந்து வீட்டிற்கு சென்ற மாதம் ஆப் மாதமாகிய ஆகஸ்ட் மாதம் அவன் மனைவி எலிசபெத் கர்ப்பந்தரித்த மாதம் ஆகும். ஆகஸ்ட் மாதம் எலிசபெத் கர்ப்பந்தரித்தாள் என்றால் 6 மாதமாகும் போது கர்த்தராகிய மகாதேவனும் கிறிஸ்துவின் பிதாவுமானவர் தம்முடைய குமாரனிடத்தில் மனு மக்களிடம் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் கட்டளையிட்டு தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அவரது சுதந்திரவாளியான மனிதன் பாவத்தின பிசாசுக்கு அடிமையானான். மனிதன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாக இருக்கிறபடியால் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் மனித சாயலாக பிறந்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கவும் மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகவும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாகவும் தீர்மானித்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அனுப்பினார். ஜீவ ஆவியானவராகிய கிறிஸ்து தேபேத் மாதமாகிய ஜனவரி மாதம் வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னிமரியாள் வயிற்றில் கர்த்தராகிய கிறிஸ்து கர்ப்பத்தின் கனியாய் சிசுவானார். மாம்ச சாயலாய் பிறந்து தேவகுமாரனாக எண்ணப்பட்டார். எப்படியெனில் எலிசபெத்துக்கு ஜனவரி மாதம் 6ஆம் மாதம் என்றால் மரியாளுக்கு முதலாம் மாதமாகும். இப்படியாக 10ஆம் மாதம் எத்தானின் மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகராக பிறந்தார். கிறிஸ்து மாம்ச சாயலில் பிறந்ததின் நோக்கம் கர்த்தராகிய மகாதேவனின் ILAEN தேவனுள்ள சித்தத்தை நிறைவேற்றவும் அவரது நாமத்தை வெளிப்படுத்தவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கவும் பிறந்தார். வருகையின் நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? அவரது வார்த்தையின்படி பூமியில் இருக்கும் போது அவருக்கு தெரியாது. பரலோகம் சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்தபோது பிதாவினால் சம்பவிக்க வேண்டியவைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். அதனால் கிறிஸ்து இயேசுவுக்கு ரகசியம் தெரியும். ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் மாதம் 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வரும் சீப் மாதமாகிய 2 மாதம் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு ஆலயம் கட்டத் தொடங்கினான். சீப் மாதம் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு கட்டத் தொடங்கிய ஆலயம் 7 வது வருடம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித் தீர்ந்தது. 2. 7 வருடம் சென்ற பின்பு இஸ்ரவேல் மனுரெல்லாரும் 7வது மாதமாகிய ஏத்தானீம் மாதத்தில் பிரதிஷ்டை பண்டிகைக்கு ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருக்கு சமாதான பலியாக மாடுகளையும் ஆடுகளையும் பலியிட்டு ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணார்கள். பண்டிகை ஆசரிப்பு 7 நாளும் அதற்கு பின்பு வேற 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் ஆசரித்தார்கள். 3. கர்த்தராகிய மகாதேவனின் குமாரன் கிறிஸ்து பாவ மாம்ச சாயலாய் மனுகுமாரனாக பிறந்த மாதம் ஏத்தானிம் எபிரேய மாதமாகிய 7வது மாதமாகும். ஆங்கில மாதம் அக்டோபர் ஆகும். சாலமோன் ராஜா கர்த்தருக்காக கட்டிய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையின் மாதம் ஏத்தானிம் 7வது எபிரேய மாதமாகும். ஆங்கில மாதம் அக்டோபர் ஆகும். ஏனென்றால் ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதமே எபிரேய மாதம் ஆபிப் நிசான் முதல் மாதமாகும். எபிரேய மாதம் 7வது மாதம் ஏத்தானிம் 1:20 எபிரேய மாதம் முதல் மாதம் ஆபிப் நிசான் ஏப்ரல் முதல் எத்தானிம் வரை 7 மாதமாகும். இதே போன்று ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை 7 மாதமாகும். குறிப்பு: கிறிஸ்து பிறந்த மாதம் ஏத்தானிம் மாதமாகும். அக்டோபர் 10வது ஆங்கில மாதமாகும். எப்படியெனில்